நெல்லை மாவட்டத்தில் மாம்பழங்களை செயற்கையாக பழுக்க வைக்கும் விவகாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் கிடங்கிற்கு அதிக அளவில் மாம்பழங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த மாம்பழங்கள் செயற்கையாக பழுக்க வைக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் கடந்த வாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 டன் மாம்பழங்கள் மீது ஸ்ப்ரே அடிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 6200 கிலோ மாம்பழங்களை பறிமுதல் செய்வதாக அதிகாரிகள் மெமோ எழுதினர். பின்னர் வியாபாரிகளிடம் பேரம் பேசி குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு 1500 கிலோ மாம்பழங்களை மட்டும் அளித்துவிட்டு எஞ்சியவற்றை வியாபாரிகளிடமே திருப்பி ஒப்படைப்பதாக ஓய்வு பெற்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நாகசுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். மோசடி தொடர்பாக அம்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வண்டியை 1 டன் வெளியில் ஒரு டம்பாவில் 1.5 டன் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சது. இந்த 1.5 டன்னு ஏற்றி இதில் லோடில் ஏற்றின மாதிரி இருக்குது. மீதி ஒரு 4.25 டன் 5 டன்னு உள்ளே அடித்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த லோடு ஏற்றுறதுக்கு 2 வண்டி ரெடியாக இருக்குது. அடுத்து வெளியில் ஒரு 4 டன்னு அடிக்காமல் இருக்குது, அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. மொத்தம் அவர்கிட்ட இருந்தது அன்றைக்கி 10 டன். பேரம் பேசி ஒரு குறிப்பிட்ட தொகை கைமானதுக்கப்புறம் ஒரு 1500 கிலோ மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு டெஸ்டாய் பண்ணிவிட்டு மீதியை திருப்பி கொடுத்துட்றதா எனக்கு தகவல் இருந்துச்சு. இவர் அங்கே சும்மா ரோட்டு மேலே எங்கே அடித்தாரோ, வெளியில் அடித்தாரா, குப்பைகள் அடித்தார், ரோட்டு மேலே டிராக்டர் போட்டு ஏற்றிருக்கிறாரு பொதுமக்கள் தெரிகிற வரைக்கும். இதெல்லாம் பொதுமக்கள் இதை பெருமக்கள் டெஸ்டாய் பண்ணிட்டு தகவல் கொடுக்கலாம். ரோட்டில் பதும்போது எல்லாம் அருவருக்கத்தக்க மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. அதே தப்பு. செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை சட்டப்படி குழி தோண்டி பினாயில் ஊற்றி புதைக்க வேண்டும். ஆனால் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் சாலையிலேயே கொட்டி டிராக்டர் ஏற்றி அளித்துள்ளனர். இது முறையான நடைமுறை அல்ல எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மாம்பழங்களை செயற்கையாக பழுக்க வைக்கும் விவகாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் கிடங்கிற்கு அதிக அளவில் மாம்பழங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த மாம்பழங்கள் செயற்கையாக பழுக்க வைக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் கடந்த வாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 டன் மாம்பழங்கள் மீது ஸ்ப்ரே அடிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 6200 கிலோ மாம்பழங்களை பறிமுதல் செய்வதாக அதிகாரிகள் மெமோ எழுதினர். பின்னர் வியாபாரிகளிடம் பேரம் பேசி குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு 1500 கிலோ மாம்பழங்களை மட்டும் அளித்துவிட்டு எஞ்சியவற்றை வியாபாரிகளிடமே திருப்பி ஒப்படைப்பதாக ஓய்வு பெற்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நாகசுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். மோசடி தொடர்பாக அம்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வண்டியை 1 டன் வெளியில் ஒரு டம்பாவில் 1.5 டன் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சது. இந்த 1.5 டன்னு ஏற்றி இதில் லோடில் ஏற்றின மாதிரி இருக்குது. மீதி ஒரு 4.25 டன் 5 டன்னு உள்ளே அடித்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த லோடு ஏற்றுறதுக்கு 2 வண்டி ரெடியாக இருக்குது. அடுத்து வெளியில் ஒரு 4 டன்னு அடிக்காமல் இருக்குது, அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. மொத்தம் அவர்கிட்ட இருந்தது அன்றைக்கி 10 டன். பேரம் பேசி ஒரு குறிப்பிட்ட தொகை கைமானதுக்கப்புறம் ஒரு 1500 கிலோ மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு டெஸ்டாய் பண்ணிவிட்டு மீதியை திருப்பி கொடுத்துட்றதா எனக்கு தகவல் இருந்துச்சு. இவர் அங்கே சும்மா ரோட்டு மேலே எங்கே அடித்தாரோ, வெளியில் அடித்தாரா, குப்பைகள் அடித்தார், ரோட்டு மேலே டிராக்டர் போட்டு ஏற்றிருக்கிறாரு பொதுமக்கள் தெரிகிற வரைக்கும். இதெல்லாம் பொதுமக்கள் இதை பெருமக்கள் டெஸ்டாய் பண்ணிட்டு தகவல் கொடுக்கலாம். ரோட்டில் பதும்போது எல்லாம் அருவருக்கத்தக்க மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. அதே தப்பு. செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை சட்டப்படி குழி தோண்டி பினாயில் ஊற்றி புதைக்க வேண்டும். ஆனால் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் சாலையிலேயே கொட்டி டிராக்டர் ஏற்றி அளித்துள்ளனர். இது முறையான நடைமுறை அல்ல எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.